வணக்கம். நாம எல்லாரும் ஒரு வேகமான டெக்னாலஜி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா சில சமயம் கொஞ்சம் நின்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை திரும்பி பார்க்கறது ரொம்ப முக்கியம். குறிப்பா கல்வி, அதாவது லேர்னிங் பத்தி அவங்க சொன்ன பழமொழிகள் இருக்கு பாருங்க. அடடா, அது இன்னைக்கு கூட நமக்கு எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்குன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த காலத்துக்கு ஏத்த ஒரு புது பழமொழிய பாருங்களேன். கூகுள் ஜெமினி கூட தினமும் கத்துக்குதான். அட யோசிச்சு பாருங்க. டெக்னாலஜியோட உச்சத்துல இருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டே இருக்கணும்னா, அப்போ நாம கத்துக்கிறதுங்கிறது வாழ்க்கையில நிக்கவே கூடாத ஒரு விஷயம் இல்லையா? எவ்ளோ பெரிய உண்மை இது! சோ, இதுதான் நாம இன்னைக்கு நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ஏஐ காலத்துல உண்மையிலே கத்துக்கிறதுனா என்ன? அதோட உண்மையான அர்த்தம் என்ன? நம்மளோட பழங்கால ஞானம், நம்ம பழமொழிகள் இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுமா? வாங்க சேர்ந்து தேடி பார்க்கலாம். சரி, முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டியது அறிவுங்கிறது எவ்ளோ பெரிய விஷயம்தான். அதோட பரந்த தன்மைய பத்தி நம்ம பழமொழிகள் ரொம்ப அழகான உருவகங்களோட சொல்லுது. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த உமை எவ்ளோ அழகா இருக்கு பாத்தீங்களா? அறிவை ஒரு பெரிய ஆலமரத்தோட ஒப்பிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனால ஒரு பெரிய ஆலமரத்தை முழுசா கட்டி அணைக்க முடியுமா? முடியாதுல்ல? அதே மாதிரிதான் எனக்கு எல்லாம் தெரியும்னு இந்த உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம எவ்ளோ கத்துக்கிட்டாலும் அது அந்த பிரம்மாண்டமான மரத்தோட ஒரு சின்ன கிளை மட்டும்தான். இது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? எப்பவும் பணிவா இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்குது. இங்க பாருங்க, அறிவு பத்தி ரெண்டு விதமான பார்வை இருக்கு. ஒரு பக்கம் கல்விங்கிறது ஒரு மறைக்கப்பட்ட புதையல் மாதிரி தேடி போறவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு விஷயம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல, கல்விங்கிறது மழை மாறி எல்லா குடிசை மேலையும் பாகுபாடு இல்லாம பெய்யணும்னு சொல்றாங்க. அப்போ அறிவுங்கிறது சிலருக்கு மட்டுமானதா இல்ல எல்லாருக்குமானதா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இல்லையா? சரி, அறிவு ஒரு பெரிய கடல் மாதிரின்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த கடல்ல நீந்தணும்னா, அதாவது திறமையா கத்துக்கணும்னா, கத்துக்கிற நமக்கு என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் தேவை? அத பத்தி தான் அடுத்ததா நம்ம பேச போறோம். மலைய வெட்டுறதுக்கு வழி முதல்ல சின்ன சின்ன கற்களை அப்புறப்படுத்துறது தான். பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான பழமொழி மாதிரி தெரியுது. ஆனா இதுல எவ்ளோ பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்கு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இல்லைன்னா ஒரு கஷ்டமான எக்ஸாம், இதெல்லாம் ஒரு மலை மாதிரி நம்ம முன்னாடி நிக்கும்போது பயமா இருக்கும். ஆனா அதையே சின்ன சின்ன டாஸ்கா, சின்ன சின்ன பகுதியா பிரிச்சு செஞ்சா பாருங்க, அந்த மலையையே ஈஸியா தகர்த்துடலாம். இது ஒரு சூப்பரான டெக்னிக். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு சந்தேகம் கேக்குறது சில சமயம் நமக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கும். ஐயோ, இது கேட்டா நம்மள முட்டாள்னு நினைச்சிடுவாங்களோன்னு ஒரு பயம் வரும். சரி, ஒருவேளை அந்த 5 நிமிஷத்துக்கு நாம ஒரு முட்டாள் மாதிரி தெரியலாம். ஆனா ஆனா அந்த சந்தேகத்தை கேட்காம விட்டுட்டா என்ன ஆகும்? அவன் வாழ்க்கை முழுக்கவும் முட்டாளாவே இருந்துடுவான். பாத்தீங்களா? அந்த 5 நிமிஷ தயக்கம் நம்மள வாழ்க்கை முழுக்க அறியாமையில தள்ளிடும். அதனால கத்துக்கிற விஷயத்துல வெட்கத்துக்கோ தயக்கத்துக்கோ இடமே கொடுக்காதீங்க. சரி, கேள்வி கேட்கணும், தயங்கக்கூடாதுன்னு சொல்றோம். அப்போ யார்கிட்ட கேக்குறது? அங்கதான் ஒரு டீச்சரோட, ஒரு ஆசிரியரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா வருது. வாங்க, அந்த ஆசிரியர் மாணவர் உறவை பத்தி நம்ம பழமொழிகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 1000 நாள் நீங்க தனியா உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல டீச்சர் கிட்ட ஒரே ஒரு நாள் கத்துக்கிறது சமம்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? ஏன்னா அந்த ஆசிரியர் நமக்கு வெறும் பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கறதில்ல, சரியான பாதையை காட்டுறார். நம்ம நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காம எப்படி இலக்க அடையறதுன்னு வழிகாட்டுறார். அப்போ ஒரு ஆசிரியரோட உண்மையான வேலை என்ன? அவங்க ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை ஏத்துற மாதிரி தங்களுக்கு தெரிஞ்ச அறிவை நமக்கு கொடுப்பாங்க. அவங்க அறிவோட கதவை நமக்கு திறந்து வைப்பாங்க. ஆனா உள்ளே நுழைய வேண்டியது நாம தான். இன்னொரு முக்கியமான விஷயம், அமைதியான கடல்ல ஒரு நல்ல மாலுமி உருவாக முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால சவால்களை கொடுத்துதான் நம்மள திறமையானவங்களா மாத்துவாங்க. அவங்களுக்கு தெரியும், அனுபவம் தான் சிறந்த ஆசான்னு. சரி, இப்ப நம்ம கற்றலோட அடுத்த கட்டத்துக்கு போறோம். வெறும் தகவல்களை சேகரிக்கிறது மட்டும் படிப்பல்ல, அந்த தகவல்கள் எல்லாம் எப்படி உண்மையான ஞானமா மாறுது அத பத்தி பாப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேலன்ஸ். சிந்திக்காம சும்மா படிச்சுட்டே இருந்தா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதே மாதிரி எதுவுமே படிக்காம எந்த ஒரு அடிப்படையான அறிவும் இல்லாம நீங்களா எதையாவது சிந்திச்சா அது ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். சொல்லப்போனா கற்றலும் சிந்தனையும் ஒரு வண்டியோட 2 சக்கரம் மாதிரி. ஒன்னு இல்லாம இன்னொன்னு ஓடாது. அப்போ ஞானம்னா என்ன? புத்திசாலித்தனத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம பழமொழி ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. ஒரு புத்திசாலி ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிப்பான். ஆனா ஒரு ஞானி அந்த பிரச்சனையே வராத அளவுக்கு எப்படி நடந்துக்கணும்னு யோசிப்பான். பாத்தீங்களா அந்த வித்தியாசத்தை?
பிரச்சனைய தீர்க்கிறது புத்தி, பிரச்சனையே வராம பாத்துக்கிறது தான் ஞானம். சரி, இப்ப நம்ம இந்த உரையாடலோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். கல்விங்கிறது ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ முடிஞ்சிடுற ஒரு விஷயம் இல்ல. அது ஒரு வாழ்நாள் பயணம். அத பத்தி நம்ம பழமொழிகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இளமையில் கல். இந்த பழமொழி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுல கத்துக்கிற விஷயம் மனசுல கல்வெட்டு மாதிரி அப்படியே பதிஞ்சிடும். இது ஆரம்ப கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்லுது. ஆனா ஒரு கேள்வி, அப்போ கத்துக்கிறதுங்கிறது சின்ன வயசோட முடிஞ்சிடுற விஷயமா? நிச்சயமா இல்ல. அதுக்கு தான் இந்த பழமொழி இருக்கு. தொட்டில் முதல் கல்லறை வரை கல்வியை தேடுங்கள். இளமையில கத்துக்கிறது அஸ்திவாரம்னா, அந்த அஸ்திவாரத்து மேல நாம வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய கோட்டைய கட்டிட்டே இருக்கணும். கத்துக்கிறதுக்கு வயசே கிடையாதுங்கிறத இது நமக்கு ஞாபகப்படுத்துது. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில சொத்து, சுகம், உறவுகள்னு எத்தனையோ விஷயங்கள் வரும் போகும். ஆனா நம்ம கத்துக்கிட்ட கல்வி ஒண்ணுதான் நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கூடவே வர்ற ஒரே ஒரு துணை. அதுதான் நம்மளோட உண்மையான நிரந்தரமான சொத்து. சரி, இந்த உரையாடல்ல நம்ம ஒரு கேள்வியோட முடிக்கலாம். ஒரு பழமொழி என்ன சொல்லுதுன்னா, சில சமயம் நமக்கு தீங்கு செய்யற ஒரு எதிரி கூட ஒரு சிறந்த ஆசிரியரா இருக்கலாம்னு சொல்லுது. நாம நிறைய ஆசிரியர்களை பத்தி பேசணும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத, ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிப்பட்டவங்க எதிர்பாராத ஆசிரியர் யாருன்னு யோசிச்சு பாருங்க.